ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நட்ஸ் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு தோசை மாவு, பேன் கேக், அதுக்கப்புறமா ஸ்வீட்ஸில், பாலில் நீங்கள் என்னென்ன ரெசிபி செய்கிறீங்களோ எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து தோசை மாவு, பேன் கேக், அதுக்கப்புறமா பாலில் வந்து கலந்து கொடுப்பேன். அவன் சாப்பிடாமல் இருந்தான் அப்படின்னா இது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு கலந்து கொடுத்துருவேன். கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். ஏதோ ஒன்று ஹெல்த்தியாக உள்ளே போன மாதிரி இருக்குமே அப்படிங்கிறதுனால நான் இது வந்து பண்ணி வச்சுப்பேன். ஏபிசி மால்ட்டில் கூட நீங்கள் வந்து இதை வந்து ஆட் பண்ணி செஞ்சு கொடுக்கலாம். நான் அந்த ரெசிபியும் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த நட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்துருக்கிறது பாதாம், பிஸ்தா, வால்நட், முந்திரி, அதுக்கப்புறமா வந்து மக்கானா, சன்ஃப்ளவர் சீட், பம்கின் சீட் இது எல்லாமே சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பட்டு பட்டுன்னு வெடிக்கிற அளவுக்கு நல்லா முறுமுறுப்பாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. இது அரைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விடுற மாதிரி ஆயிடக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் பார்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்து அரைங்க. ஏன்னா வால்நட்லாம் சேர்க்கும் போது அது கொஞ்சம் எண்ணெய் விடுற மாதிரி உங்களுக்கு தெரியும். இதை வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. நிறையா வந்து அரைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சத்தை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கொஞ்சத்தை வந்து நீங்கள் வெளியில் வச்சு அப்பப்போ வந்து கொடுத்துட்டே இருங்க. பெரியவங்களுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா இதில் வந்து நெய் காய்ச்சி அதை கூட லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சி நட்ஸ் லட்டு மாதிரி டெய்லி ஒன்று எடுத்துக்கலாம். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.